ஹாய் உறவுகளே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 நான் வாங்கின கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு அமௌண்ட் நான் எப்படி ரெடி பண்ணேன்றதை பற்றியும் அதில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பில் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோல்டு காயின் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த வருஷத்தில் எவ்வளோ வாங்கியிருக்கேன்றதை பற்றி. அதாவது நிறைய பேர் கோல்டு காயின் வாங்கலாமா வேண்டாமல் நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டு காயின்லாம் என்ன லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஜுவல்லரி வாங்கியிருக்குன்றதை நான் ஃபைனலாக காட்டுறேன். அதுக்கான ஃபஸ்ட்டு பில் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸ்டார்டிங்லேருந்து நான் கோல்டு காயின் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து தான் ஜுவல்லரி வாங்க ஆரம்பித்தேன். இது ஃபஸ்ட்டு ஜுவல்லரி. இது எப்போ வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா 3 அக்டோபர் 2025 வாங்கியிருக்கேன். இது என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன்றது பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா செயின், ஓகேங்களா. இது ஒரு செயின். இதோட வெயிட் பார்த்திக்கோங்க 10 கிராம் 309 மில்லி, சரிங்களா. இதுக்கு 8.65 பர்சன்டேஜ் வேஸ்டேஜ். நான் இதை உங்களுக்கு நான் இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள். அதாவது 3/10/2025 வாங்கியிருக்கேன். அன்றைக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 10,820 ரூபா. கிராம் பார்த்திங்கன்னா 10 கிராம் 309 மில்லி. அதோட பில் அமௌண்ட், டோட்டலான பில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,23,750 ரூபா. அதாவது வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இந்த அமௌண்ட் வந்தது, சரிங்களா. இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன். செகண்ட் வாங்கினது பார்த்திங்கன்னா லலிதாவில் வாங்கினது. லலிதாவில் 10ஆம் தேதி 10ஆம் மாதம், அதே மாதத்தில் தான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள் இங்கே. அதாவது ஃபஸ்ட்டு செயின் வாங்கினது 3ஆம் தேதி வாங்கினேன். செகண்ட் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வாங்கினேன். ஆனால் ரேட்டை மட்டும் பாருங்களேன், இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10,820 ரூபா, இது 11,340 ரூபா. இதுவுமே செயின் தான், 11,340 ரூபா 1 கிராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை கிராம் செயின் பார்த்திங்கன்னா அது 10 கிராம் 630 மில்லி கிராம்ஸ். அதோட பில் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட்டு வித் ஜிஎஸ்டி வேஸ்டேஜோடு சேர்த்து 1,35,955 ரூபா, சரிங்களா. இதுதான் பில் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் எவ்வளோ கிராம்ஸ் 2025 வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த செயின், 2 செயின், அதுக்கப்புறம் கோல்டு காயின், மொத்தம் இது தான் வாங்கியிருக்கேன். டோட்டலாக 28 கிராம் 439 மில்லிகிராம், சரிங்களா. மொத்தம் சவரனில் பார்த்திங்கன்னா 3 சவரன் வாங்கியிருக்கேன். நான் 5 சவரன் வாங்கலான்னு பிளான் போட்டேன், பட் 3 சவரன் ஓகே. நீ என்னம்மா வெறும் 3 சவரன் காட்டிட்டு இவ்வளோ பில்டப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு இந்த 3 சவரன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது சின்னதாக ஒன்றுமே சேமிக்க முடியாமல் நம்மளுக்கு சேமிக்கும் போது இந்த 3 சவரனும் எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். என்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்கள்ல. இது 3 சவரன் பெருசு தானே. இப்போ எப்படி இதுக்கெல்லாம் அமௌண்ட் ரெடி பண்ணுறதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காயினுக்கு நாங்கள் சேவிங் பண்ணி தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் இந்த 2 செயினை நான் எப்படி வாங்கினேன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செயின் 2த்தையும் நான் வாங்கினால எனக்கு எவ்வளோ லாபம்ன்றது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நான் எப்படி ரெடி பண்ணேன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது இன்றைக்கி ரேட் 11,930 ரூபா. பார்த்திங்கன்னா 10 கிராம் 309 மில்லி ஃபஸ்ட்டு செயினுக்கு 1,22,986 ரூபா. இதை பெருக்குனா அதோட அதுக்கு வேஸ்டேஜ் 8.65% வேஸ்டேஜ். அது டோட்டல் பண்ணால் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் 10,638 ரூபா. இது கூட்டினா 1,33,624 ரூபா வரும். இதுக்கு 3% ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 4,008 ரூபா. டோட்டலாக 1,37,632 ரூபாய் இருந்தால் தான் இன்றைக்கி இந்த செயின் நம்மளால் வாங்க முடியும். நான் வாங்கின போது பார்த்திங்கன்னா 1,23,750 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். நான் அப்போ வாங்கினனால இதில் என்னோடய லாபம் பார்த்திங்கன்னா 13,882 ரூபா, சரிங்களா. இந்த அமௌண்ட்டை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,23,750 ரூபா நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நகைக்கடன் தான் வச்சுருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய 2 சவரன் செயின் வச்சுருக்கேன். இந்த நகைக்கடனை எப்படி அடைக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் சொன்னேன்னா கண்டிப்பாக வீடியோ பெருசாக இருக்கும். அதனால் இதில் எவ்வளோ லாபம், அதுக்கப்புறம் இதோட வட்டிலாம் எப்படி கழிப்பேன்றதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1,22,000 ரூபாய்க்கு அந்த நகை 2 பவுன் நகையை வச்சுருந்தேன். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 8.85% இன்ட்ரெஸ்ட். இயர்லி பார்த்திங்கன்னா 10,797 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் வட்டி கட்டணும் தானே, அப்புறம் எப்படி இந்த 13,880 ரூபா லாபம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமௌண்ட்டை நான் இதில் கழிச்சா கூட எனக்கு 385 ரூபா லாபம் தான், சரிங்களா. இதை இயர்லி இன்ட்ரெஸ்ட்டாக கட்டினா கூட எனக்கு 385 ரூபா எனக்கு லாபம் தான், சரிங்களா. நான் இல்லை நகையெல்லாம் அடமானம் வைக்க மாட்டேன், நான் பொறுமையாக சேர்த்து வச்சு தான் அப்படி தான் வாங்குவேன், அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 1,23,750 ரூபாய்க்கு வாங்கியிருக்கவும் முடியாது. இதை வச்சனால எனக்கு ஒரு 3,085 ரூபா இந்த மாதிரி லாபமும் கிடச்சிருக்காது,
சரிங்களா? அதனால் எப்படி சொல்கிறதுனா, ஆனால் நகையை வைக்கணும் நான் அதில் உங்களுக்கு இது பண்ணலை, சரிங்களா, புஷ் பண்ணலை. நீங்கள் வந்து வைக்கணுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை எப்படி திருப்பணும்னு ஐடியா பண்ணிட்டு தான் வைக்கணும். எப்படிலாம் நகையை அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எவ்வளோ பவுன் இருந்தால் எவ்வளோ பவுன் வரைக்கும் வைக்கலான்றதை பற்றியும் நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நகையை வந்து அடமானம் வச்சா அதை எப்படி திருப்பலாம், அதாவது ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருந்தால் இப்படி வந்து 10 மாதத்தில் அடைக்கலான்றதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வாங்க செகண்ட் செயினை வந்து எப்படி வந்து பார்ப்போம், அதோட லாபம் எப்படி என்னன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ செகண்டோடது வந்து பார்ப்போம். இப்போ வந்து செகண்ட் செயினோடது வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் 630 மில்லி. இதுக்கு வந்து ரேட் வந்து இன்றைக்கி ரேட் வந்து 11,930 ரூபா. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,26,815 ரூபா வரும். இதுக்கு வந்து அன்றைக்கி வேஸ்டேஜ் என்ன போட்டிருந்தாங்கன்னா 9.5 9.5% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அதை வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட்டு 12,047 ரூபா. டோட்டல் பண்ணும்போது 1,38,862 ரூபா வருது. 3% ஜிஎஸ்டியோட அமௌண்ட் வந்து 4,165 ரூபா. அதை கூட்டும் போது 1,43,027 ரூபா தான் இன்றைக்கி வாங்க முடியும் இந்த செயினை. நான் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 1,35,955 ரூபா. சரிங்களா? இதில் எனக்கு லாபம்னு வந்து பார்த்திங்கன்னா 7,072 ரூபா. இந்த அமௌண்ட்டை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து நான் வந்து ஒரு 1.5 சவரன் வந்து நகையை அடமானம் தான் வச்சுருந்தேன். எவ்வளோக்கு வந்து எடுத்திருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா 91,000 ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து அதே 8.85% தான் வட்டி வந்து பார்த்திங்கன்னா, வட்டி வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8,053 ரூபா. சரிங்களா? இதில் எனக்கு கிடைச்ச லாபம் 7,072 ரூபா. அப்போ என்ன கம்மியாக தானே கிடச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாது. நான் அதில் ஏற்கனவே எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கேன்றது பாருங்கள். அதாவது 91,000க்கு வச்சுருந்தேன்ல, அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா 65,000 அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் தான் வச்சுருந்தேன். அக்டோபர் 10ஆம் தேதி தான் நான் அடமானமும் வச்சுருந்தேன். அன்றைக்கி தான் வாங்கவும் செஞ்சுருந்தேன். அதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 25,300 கட்டியிருக்கேன். இப்போ அதோட அமௌண்ட் என்னென்னு இருக்குன்னா 65,000க்கு தான் இப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்போ 65,000க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா 8.85% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டாங்கன்னா வருஷத்துக்கு 5,814 ரூபா தான் வரும். நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 7,072 ரூபா. இப்போ 7,072 ரூபாயில் 5,814 ரூபா போச்சுன்னா நம்மளுக்கு 1,258 ரூபா தான் லாபம். ஸோ வந்து டோட்டலாக எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு லாபம் தான். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க கோல்டு ரேட்டுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய செயினாக எடுக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சூழ்நிலையும் எடுக்க முடியாது. நம்மளோட அதாவது மிடில் கிளாஸாக இருக்கும் போது நம்ம பெருசாக வைக்கணும் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி நகையை அடமானம் வச்சு தான் இதுக்கு மேலே வந்து நகை வாங்கணுன்ற அளவுக்கான சூழ்நிலை வந்து, ஏன்னா இதுக்கு மேலே நகை ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதனால் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றதுனா கண்டிப்பாக வந்து சொல்கிறேனே, வைக்கணும் வச்சிடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே நம்ம வச்ச நகையை வந்து திருப்பணும். அது வந்து எப்போவுமே நம்மளுடைய எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுவும் நம்மளோட நகை தான். சரிங்களா? நீங்கள் இதை புதுசாக வாங்கிட்டு வந்துட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நகையை நம்ம திருப்பணும். அதுக்கும் வந்து மாதம் வட்டி கட்டணும். அதை பற்றி நம்ம எப்படி வந்து 3 லட்ச ரூபாய் நகை கடனை எப்படி வந்து 10 மாதத்தில் அடைக்கிறத பற்றி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தாலி செயின் ஒரு 5 பவுனில் வாங்கணும் அப்படின்னு வந்தால் கூட அதுக்கான வீடியோவும் நான் செப்பரேட்டாக எப்படிலாம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து வாங்கும் போது உங்களுடைய செயினை நீங்கள் ரெகுலராக போட்டிருக்க முடியுன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வாங்க இந்த செயின் என்ன செயின் வாங்கியிருக்கேன்றதை பற்றி காட்டுறேன். இந்த செயின் தான் என் பொண்ணுக்கு வாங்கின செயின். இது வந்து 1.25 பவுன். அது ஃபஸ்ட் சொல்லணுன்னா ஃபஸ்ட் செயின். இது வந்து 3ஆம் தேதி வாங்கினது. இது செயின் வந்து எனக்காக வாங்கினது லலிதா ஜுவல்லரியில் 10ஆம் தேதி வாங்கின செகண்ட் செயின் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக இந்த மாடல் வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கின செயின் இது. இது வந்து நான் இன்னும் தாலி செயின் வாங்கலை. தாலி செயின் எப்படி வாங்கலான்ற மாதிரி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் இன்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்கேன். இந்த செயின் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.